இதில் தப்பாக இருக்குது, இதில் தப்பாக இருக்க முடியும். ஏன்னா இது ஒரு மொழிபெயர்ப்பு. சில நபர்கள் சேர்ந்து ஒரு புஸ்தகத்தை ஒரு 50 பேர் சேர்ந்து பண்ணுவாங்க. 50 பேரும் 50 மனநிலையில் இருப்பாங்க. நான் ஏன் என்னுடைய பைபிளை நான் மட்டும் பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய அறிவு உங்களுக்கு இருக்கணும்னு இல்லை. நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணோன்னா என்னுடைய அறிவு உங்களுக்கு இருக்கணும்னு இல்லை, எனக்கு தெரிந்து உங்களுக்கு தெரிஞ்சிடணும் இல்லை. இல்லை இதில் யார் எல்லாமோ பண்ணி அதை குழப்படி பண்ணாமல் நான் மூல பாஷையில் இருப்பது போல் கொண்டு வரணும்னு ஒரு மொழிபெயர்ப்பு பண்ணும்போது ரொம்ப காலங்கள் எடுத்து அதை ஒத்தையில் இருந்து ரொம்ப கேர் பண்ணி அதை நான் பண்ணியிருக்கிற மாதிரி இன்னொருத்தர் பண்ணணும்னு நிர்பந்தம் இல்லை. இப்போ NIV பைபிளில் மட்டும் 60,000 மாற்றங்கள் இருக்குது. 1-2 இல்லை. பரிசுத்தங்கிற வார்த்தை எடுத்துருக்குறாங்க. ரத்தம் என்கிற வார்த்தை, இயேசு ரத்தம் இருக்காது, இயேசு இருக்கும், நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி நிறைய பேர் வச்சு யூஸ் பண்ணுறது. ஏன்னா அது சிம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் மூல பாஷையில் போய் பார்க்கும்போது மூல பாஷையில் இருக்குது, இங்கே இல்லைன்னா நீங்கள் எதை தான் பயன்படுத்தணும்? மூல பாஷையை தான் பயன்படுத்தணும். அதனால் என்னுடைய பைபிளில் அங்கெங்கேயோ எழுதி வச்சுருப்பேன். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். பரிசுத்தரின் அறிவு அறிவுன்னு இருக்கு இல்லையா? அங்கே அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தரின் அறிவுன்னு இருக்காது, பரிசுத்தர்களின் அறிவே அறிவுன்னு இருக்குது. அது ப்ளூரலில் இருக்குது. அப்புறம் அவங்க ஏன் அதை சிங்குலரில் போட்டாங்க அப்படின்னா, ஒரே தேவன் இல்லையா, அப்போ குழம்பிடுவாங்கன்னு சொல்லி அப்படி போட்டாங்க. இன்னொரு இடத்துல பரிசுத்தர்னு போட்ட இடம் தேவன், அந்த இடத்துல பரிசுத்தர்கள்னு போடுறான்னா அவருக்கு என்ன இருக்கும்? விஸ்டம் ஆஃப் காட், தேவனுடைய ஞானம். இங்கே நாம் நம்ம ஞானத்தை பயன்படுத்தணுன்னா குளறுபடி தான். அதான் சொன்னேன்ல, பைபிளை தந்து கொல்லுகிறது, பைபிளை பிரசங்கம் பண்ணி இருக்கிறதையும் கொல்லுகிறது. இந்த நிலைமையை விட்டுக்கிட்டு வரக்கூடிய காலங்கள் பயங்கரமான காலங்கள், பெரிய பயங்கரமான எழுப்பல் வரப்போகுது. இந்த காலங்களில் ஒரு கூட்டம் இளைஞர்கள், ஒரு கூட்டம் ஜனங்கள் சத்தியத்தை சத்தியமாக கொண்டு போய் சேர்க்க போகிறாங்க. அதுதான் சர்ச்சினுடைய க்ளோரிஃபிகேஷன். கடைசி ஃபைனல் ஸ்டேஜுக்கு யாரை விடுவாங்க? பெயிண்டிங், அப்புறம் எலிவேஷன், அப்புறம் வுட் ஒர்க்ஸு, இன்டீரியர். அது கொத்தனார் விடுவாங்களா? இன்டீரியரை கொத்தனார் பண்ணுவாங்களா? இல்லை. இன்டீரியர் ப்ரொஃபஷனல் அவன் பண்ணுவான். அதை பண்ணுறதுக்காக தேவன் ஒரு கூட்ட ஜனத்தை ரெடி பண்ணிட்டுருக்கிறார். அவர் இருந்தார், இவர் இருந்தார், அந்த பாஸ்டர் பெரிய பாஸ்டர், இந்த பாஸ்டர் சின்ன பாஸ்டர், இதெல்லாம் கொடுத்துருங்க. இனி உள்ள காலங்களில் தேவன் செய்ய போகிற கிரியையை மனுஷனால் கிரகிக்கவே முடியாது. அப்படி பண்ண போகிறார். இந்த காலத்தில் முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது, பைபிளில் இருக்கிறது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணுன்னா இதையும் செக் பண்ணணும். ஓகே, இப்போ நாம் ஒரு ஆதியாகமம் 34:24 எடுங்க. ஆதியாகமம் 34:24, 26-24 வாசிங்க. ஹாட் ஸ்ப்ரிங்கை கண்டுபிடிச்சான் அப்படின்னு இருக்குது. KJVயில் என்ன இருக்குது? கோவேறு கழுதையை கண்டுபிடிச்சான் இருக்குது. எது உண்மை? ஹாட் ஸ்ப்ரிங்னா என்னன்னு தெரியுமா? வெந்நீர் ஊற்றுகளை கண்டுபிடித்தான். வெந்நீர் ஊற்றுகளை கண்டுபிடித்தான்னு ஒரு பைபிள் இருக்குது. மியூல்ஸ், கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்தான்னு இன்னொரு பைபிள் இருக்குது. இப்போ இதில் வெந்நீர் ஊற்றும் கோவேறு கழுதையும் ஒன்றா? வெந்நீர் ஊற்று வேறு, கோவேறு கழுதை வேறு. இப்போ ரெண்டு தானே? ரெண்டு தானே? ஆப்பு போங்க, ஆப்பில் போய் எடுங்க. 36-24 ரைட்டுப்பா. இதுதான் நமக்கு தேவை, இது பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், hot spring in the desert while he was grazing the donkeys of his father Simeon. தமிழில் வாசிங்க கரெக்டாக. அது சிமியோனின் குமாரர் அயா ஆனாகு என்பவர் வனாந்தரத்திலே தன் தகப்பனாகிய சிமியோனின் கழுதைகளை மேய்க்கையில் கோவேறு கழுதைகளை கண்டுபிடித்த கழுதை மேய்ச்சிட்டே இருக்கிறான், கோவேறு கழுதை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்கு? கழுதைகளை மேய்க்கும் போது ஹாட் ஸ்ப்ரிங் கண்டுபிடிச்சான்னு இருக்கு. வெந்நீர் ஊற்றுகளை கண்டுபிடித்தார். ஓகே, அடுத்து பாருங்க, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ESV
ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். பெரியன் ஸ்டாண்டர்ட் பைபிள் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். கிங் ஜேம்ஸ் பைபிள் மியூல்ஸ். மியூல்ஸ்னால் கோவேறு கழுதை. அப்போ இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷனில் இருக்கிற தவறு. அடுத்து பாருங்கள், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் ஃபவுண்ட் த வாட்டர், தண்ணியை கண்டுபிடிச்சானா. ஓகே, இதெல்லாம் மூல பாஷையிலேருந்து எடுத்தேன்னு சொன்னால் யார் நம்புறது? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், NASB ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், எல்லாத்துலேயும் ஹாட் ஸ்ப்ரிங் தான், KJV தவிர ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், எல்லாம் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். இப்போ ஆப்பு போங்க, 36-24 எடுங்க. நீங்கள் இன்னும் கோவைகளில் கண்டுபிடிச்சான்னு கிஸ் ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க இல்லையா? ஆனாக எதை கண்டுபிடித்தான்? கோவேரி கழுதை கண்டுபிடித்தவன் யார்? ஆப்பில் போங்க, கழுதை வேறு கோவேரி கழுதை வேறு. கழுதை வேறு கோவேரி கழுதை வேறு. கோவேரி கழுதை குதிரை மாதிரி ஹைட்டாக இருக்கும், கழுதை கழுதை மாதிரி இருக்கும். இல்லை, ஆப்பில் பாருங்கள் என்ன ஏம். ஏம்னா வெந்நீர் ஊற்றுன்னு அர்த்தம். ஏம்னா வெந்நீர் ஊற்றுன்னு அர்த்தம். ஓகேயா? மியூல்ஸுக்கு நீங்கள் மியூல்னு போட்டு பார்த்தீங்கன்னா, மியூல்ஸுக்கு ஹீப்ரூவில் பராடு. பராடு. கோவேரி கழுதைக்கு என்னது ஹீப்ரூவில்? பராடு. கவனிக்கிறீங்களா நீங்கள்? கோவேரி கழுதைக்கு என்னது? பராடு. இங்கே இருக்கிறது என்னது? யாம், வெந்நீர் ரூட். அப்போ வெந்நீர் ரூட் தான் கரெக்டு. அப்போ உங்கள் தமிழ் பைபிளை திருத்தி எழுதுங்க, அதில் போடுங்க வெந்நீர் ரூட் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னு போடுங்க. இப்படி நீங்கள் தவறுகளை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், தவறுகளே இருக்கக்கூடாது. வெந்நீர் ஊற்றுகள் யாம், OAM யாம், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். இனி உங்கள் பைபிள் எடுத்து பார்த்தா இப்படி 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 நிறைய இருக்கணும், முழு பைபிளும் எழுதி வச்சுருக்கணும். அகத்தியனுடைய பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னா பைபிள் பிரிண்டை விட அதிகமாக எழுதி வச்சுருப்பார். ஒரே எழுத்தாக இருக்கும், நோட்டு 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 எழுதி வச்சு. சரி, அடுத்து வாங்கங்களா. செங்கடல் ரெண்டாக பிளந்தது. இப்போ பாருங்கள், கை வச்சு ஆட்டை கடிச்சு மாட்டு கடிச்சு மனுஷனே கடிச்சான்னு சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் பிரபலம் இருக்குது பாருங்கள். ரெட் சி. என்ன சி? ரெட் சி. இப்போ நான் வர்றேன் இன்டர்லைனியர். ரெட் சிக்கு என்ன இருக்குது? ஆப்பில் பாருங்கள் 23:31. ரெட்டுக்கு என்ன இருக்குது? ரெட் சி. ரெண்டு நம்பரையும் அமுக்குங்க டக் டக்குன்னு. சூப். இங்கே பாருங்க, ரெட்டு சூப். யாம் சூப். சொல்லுங்க, யாம் சூப். சூப்னா ரெட்டு கிடையாது, ரீடு. REED, ரீடு. ரீடுன்னா என்னது? நாணல் கடல், நாணல். யாம்னா என்னது? சி. ரீட் சி. ஆக்சுவலி அதோடைய பேர் நாணல் கடல், செங்கடல் கிடையாது. ரெட்டுக்கு வேற, பைபிளில் ரெட்டுக்கு ஹீப்ரூவில் வேற. ஆனால் ரீடு சீன்னு போட்டதுக்கு போல் அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கில் ரெட் சீன்னு போட்டாங்க. அதனால் உலகமெல்லாம் ரெட் சீன்னு வாசித்து தமிழ் பைபிள் அதை செங்கடல் ஆக்கி, நம்ம சிகப்புக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை, அங்கே எதுவும் சோப்பாக இருக்கிறது இல்லை. நீங்கள் தமிழ்நாட்டில் கூடங்குளம், திருச்செந்தூர் இந்த பகுதியில் வாங்க, கடற்கரையில் நாணல் நிறைய வளர்ந்து நிற்கும். நாணல் வளர்ந்து நிற்கிற பார்த்துருக்கீங்களா? கடற்கரையில் நிறைய நிற்கும், நிறைய. உலகத்தில் நான் அது ஒரு இமேஜ் எடுத்து பார்த்தேன். எதில் இந்த பார்த்தீங்களா? இதெல்லாம் உலகத்தின் பல பகுதியில் இருக்கிற கடல்கள். இதுவும் கடல் தான். இந்த கடல்களில் நாணல் ரொம்ப வளர்ந்து நிற்கும், ஏரி மாதிரி. அதே மாதிரி நாணல் வளர்ந்து நிற்கிற அந்த கடல் தான் நாணல் கடல். செங்கடலுக்கும் சிவப்புக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை. இங்கே பாருங்கள், நாணல் வளர்ந்து நிற்க கடற்கரையில்.
இது மாதிரி நான் தமிழ்நாட்டில் நிறைய பார்த்துருக்குறேன். ஸோ ரீட் சி சொல்லுங்கள், சி ஆஃப் ரீட்ஸ் அப்படின்னு தான் அதுக்கு பேர். சி ஆஃப் ரீட்ஸ் சொல்லுங்கள். நம்ம அதை எப்படி ஆக்கிட்டோம்? ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஒரு ஸ்பெல்லிங் போனதுனால அது என்ன ஆகிட்டு, ரெட் சி ஆகிட்டு. நீங்கள் என்றைக்காவது செங்கடல் வாசிக்கும் போது சிவப்பாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து வாருங்க. சங்கீதம் 68:13. நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறாசிறர்கள் போலவும் இப்போ அடுப்பின் அடியில் இருக்கு இல்லையா, அந்த இடத்த ஆப்பில் போய் பாருங்க. 68 கீழே இருக்கு 13. 68:13. ரைட். சப்பாத். சப்பாத்னா என்னன்னு போட்டிருக்கு? பாட்டில். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். இன்டர்லீனியர் பாருங்கள், இன்டர்லீனியர் பாருங்கள். தோ யூ லை டவுன் அமாங் ஷீப் ஃபோல்ட்ஸ். ஷஃபாத்திம், ஷஃபாத்திம். ஷீப் ஃபோல்ட்னா என்ன அர்த்தம்? நீங்கள் அடுப்பின் அடியில் அல்ல ஆட்டு தொழுவத்தில் கிடந்தாலும் தி விங்ஸ் ஆஃப் த டவ் ஆர் கவர்ட் வித் சில்வர் அண்ட் ஹர் பீனியன்ஸ். இதுதான் கரெக்ட். நான் அடுப்புக்கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரே. அடுப்பே இங்கே வரல, பிறகு எங்கள் அடுப்புக்கறி போல் இருந்தேன் ஆட்டு தொழுவத்தில். அதாவது ஒரு தவறு எங்கதெல்லாம் கொண்டு போகிறோம், எவ்வளோ பாட்டு என்னெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்ம மனைக்கு இது இந்த வசனத்தை பார்க்கும்போது பெண்களுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம அடுப்பில் கடந்து ஊதி ஊதி அடுப்புக்கறியாக இருந்தாலும் பொன் சிறகுள்ள புறாக்களை போல் என்ன செய்வோம், மாறிடும் அப்படின்னு. அப்படி இல்லை, ஷீப் ஃபோல்ட்ஸ் சஃபாத்திம். இது நம்ம எங்கே வர்றோம்? இப்போ நம்ம மூலப்பத்திரத்தில் எப்படி இருக்குது? சஃபாத்தீம் அப்படின்னு இருக்கு. ஆட்டுத் தொழுவம், ஆட்டுக்கடை, ஆட்டுத் தொழுவம், ஷீப் ஃபோல்ட்ஸ். கவனிங்க, கவனிங்க, நல்லா கவனிங்க. இதில் பெரிய மிஸ்ட்ரி இருக்குது, மிஸ்ட்ரி, ரகசியம் இருக்குது. ஒரு பேழை, பேழை இல்லை, டைட்டானிக்கோட பெரிய ஷிப். அது ஒரு பெரிய ஷிப். அந்த ஷிப்புக்கு ஒரு வாசல், ஜன்னலே கிடையாது. என்ன கிடையாது? ஒரு ஜன்னல்னு வச்சுங்களேன். இப்போ 150 நாள் மழை பெய்யுது, வாசலையும் திறக்கலை, ஜன்னலையும் திறக்கலை. மழை முடிந்து அந்த பேழை ஒரு இடத்துல தங்கின பிறகு தான் ஜன்னலை திறந்து எதை அனுப்புனார்? காக்கை அனுப்புகிறாரு, அப்புறம் புறா அனுப்புகிறார். ஓகேயா? இப்போ இந்த 150 நாள் பயங்கர மழை, பயங்கர இருட்டு, பயங்கர மேகம். இந்த கப்பலுக்குள்ளே எப்படி இவ்வளோ மிருகமும் மனுஷனும் இருக்க முடியும்? சூரிய வெளிச்சம் உள்ளே போகிறது சான்ஸே கிடையாது. பலகையெல்லாம் வெளியே அவர் கீழ் பூசிட்டார். யார்? நோவா கீழ் பூசிட்டார். வாசலில் வேறு வெளியிருந்து இவர் அடைச்சிட்டார். யார் அடைச்சா? ஏலோகியும் அடைத்தார்னு இருக்குது. ஏலோகியும் அடைச்சார், லாக்கு போட்டு அடைச்சார். அவருக்கு ஆவி அது இதுன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. அவர் லாக்கு போட்டு வெளியே பூட்டிகிட்டு போயிட்டார். இவன் திறந்து வெளியே வந்துடக்கூடாது. அதனால் இப்போ உள்ளே அடைப்பட்டு கிடக்கிறாங்க. ஜன்னல் எதுவும் திறக்க முடியாது இந்த மழையில். இப்போ பாருங்கள், விண்டோ தானே இங்கே இருக்கிற வேடை பாருங்கள், என்ன வேடை இருக்குது? சோஹார். ஆனால் விண்டோவுக்கு ஹீப்ரூவில் வேறு. பைபிளில் எங்கேயுமே சோஹார்ங்கிற வார்த்தை விண்டோவுக்கு பயன்படுத்தப்படவே இல்லை. நீங்கள் இப்போ ஆப்பில் போய் சும்மா விண்டோன்னு போடுங்க, விண்டோன்னு டைப் பண்ணுங்கள் கீழே சர்ச்சில். ஆப்பில் சர்ச்சில் கீழே சர்ச்சில் விண்டோன்னு போடுங்க. விண்டோ, அரூபா. பைபிள் முழுசும் ஜன்னலுக்கு ஹீப்ரூவில் என்னது? அரூபா. ஓகேயா? ஆனால் இங்கே என்ன போடல? அரூபா போடல, சோகார்னு போட்டிருக்கு இல்லையா? யூத ஜனங்களுடைய விசேஷமான புஸ்தகம், பைபிளுக்கு அடுத்து விசேஷமான புஸ்தகத்தினுடைய பேர் சோகார். சோகார்னா என்ன அப்படின்னா, வைரம் இருக்கு இல்லையா, வைரம், அது மாதிரி ஒரு பெரிய கல். இந்த கல்லை
இப்படி வச்சாச்சுன்னா சூரியனை மாதிரி திக்கு 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 திக்குன்னு மிளரும். அப்படிப்பட்ட வைரத்தை போன்ற ஒரு கல் தான் என்னது? சோகார். இப்போ இந்த சோகார் என்னன்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சோகார்னா மிளிர்கிற கல். அப்போ இந்த ஒட்டுமொத்த கப்பலுக்கும் இந்த கல்லை வசமான ஒரு இடத்துல, சென்டரில் வசமான இடத்துல வச்சுட்டாங்க. அது ஒட்டுமொத்த கப்பலும் என்ன செய்யுது? சூரியனை போல் நல்ல வெளிச்சம். ஆண்டவர் சொன்னார், சோகாரை உண்டு பண்ணுவாயாகன்னு சொன்னார். கல்லை என்ன செய்வாயாக? வாய்ப்பாயாக அப்படி. ஆனால் இங்கே என்ன போட்டாங்க? விண்டோன்னு போட்டாங்க. அதை எபிரேயக்காரையும் சோகார்னு கண்டுபிடிச்சி அவங்க ஒரு புஸ்தகமே இருக்குது, சோகார் அப்படின்னு. அதில் நிறைய மந்திரம் மாதிரி நிறைய வச்சுருப்பாங்க அவங்க. சோகார். ஓகேயா? இதெல்லாம் உங்களுக்கு டேஸ்ட்டு தான். என்ன மெயின் ஐட்டம் நீங்கள் தான் போய் கண்டுபிடிக்கணும். யோபின் புஸ்தகம் 2:6-9 வாங்க. என்ன சொன்னீங்க? யோபு 2:9. தேவனை தூஷித்து யோபு 2:9. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. And said to him his wife, still you are holding family unto your integrity, curse God and die. இங்கே என்ன போட்டிருக்கு? பாராக். பாராக்னா என்ன அர்த்தம்? bless God and die. எப்படி? தேவனை ஆசீர்வதித்து ஜீவனை விடு. ஜேபி கிரீனுடைய டிரான்ஸ்லேஷனில் bless God and die-நே மொழிபெயர்த்திருக்கிறார். நிறைய மொழிபெயர்ப்பு வந்துட்டு இப்போ ஜூவிஷ் பீப்புள் bless God and die. curse God and die-ன்னு சொன்னால் அவளை கொல்லப்பட வேண்டும். அந்த காலத்தில் அது பிரமாணம். இவ்வளோ தேவ மனுஷனுடைய ஒரு மனைவி அந்த தேவ மனுஷன்ட்டு வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விட என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. சில இடங்களில் பாராக்குங்கிற வேர்டை பிளஸ்ஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யோபுனுடைய மனைவி யார் தெரியுமா? யோபுடைய மனைவி யாருன்னு தெரியுமா? யோபு எந்த காலத்தில் வாழ்ந்தார் தெரியுமா? யோபுடைய மனைவி யாக்கோபனுடைய புத்திரி தீனாள். தீனாளைத்தான் யோபு திருமணம் செய்திருந்தார். யோபு வாழ்ந்த காலம் யாக்கோபின் காலம். முழிக்கிறாங்க, அப்படியே முழிக்கிறாங்க. பல்லாயிரம் வருஷங்களாக யூதர்கள் அது உண்மை, கரெக்ட். யாக்கோபும் யோபும் ஒரே நேரத்தில் வாழ்ந்தவங்க. புஸ்தகம் தான் எழுதப்பட்டது பிற்காலத்தில். மோசே வந்து எங்கே இருக்கிறார்? எத்திரோ. எத்திரோ யார்? மோசோடைய மாமனார் வீட்டில் மனைவிகளோட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது எந்த பருவத்தில் போகிறாரு? தேவனை எந்த பருவத்தில் சந்தித்தார்? ஒரே பருவதம். ஒரே பருவத்துடைய இந்த பக்கத்தில் மோசனுடைய மாமனார் வீடு, இந்த பக்கத்தில் ஊஸ் தேசம். யாருடைய தேசம்? யோபின் தேசம். ஒரே மலையின் 2 பகுதி. இங்கே இவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அந்த கிராமங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவர் அறிந்து அங்கே போய் தனக்கு ஒரு 430 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் ஸ்டோரி, அந்த ஸ்டோரியை அவர் முதல்ல எழுதினது தான் எந்த புஸ்தகம்? யோபின். ஸோ மோசே மாமனார் வீட்டில் இருக்கும்போது எழுதப்பட்ட புஸ்தகம் யோபின் புஸ்தகம். இந்த யோபு வாழ்ந்தது இந்த பக்கத்தில். இந்த யோபு யாருன்னு சொல்லி நீங்கள் சர்ச்சில் போய் யோபுன்னு போட்டிங்கன்னா யோபு யாக்கோபு குடும்பக்காரர் தான். ஒரு வெரி ஹிஸ்ட்ரி அங்கே இருக்குது. யோபு தீனாவை திருமணம் செய்தார். தீனா தான் சொன்னது தேவனை தூஷித்து ஜீவனை விடுன்னு. அவர் சொன்னால் என்ன அப்படின்னா, எப்பா இந்த அளவுக்கு நீ சாக மத்தியாகி உடம்பெல்லாம் பருக்கள், ரோட்டில் உட்காந்து ஓடு வச்சு சுரண்டிட்டு இருக்கிற, வீடெல்லாம் காலியாகி போச்சு, எல்லாமே போயிட்டு இன்னும் இந்த தேவனை நீ ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறது பதிலாக ஒரே அடியாக ஆசீர்வதித்து ஜீவனை விட. நம்ம ஊரில் 2 பேருக்கு சண்டை, 2 பொம்பளைங்களுக்கு சண்டை. இவன் அவ்வளோ பார்த்து சொல்லுவா, நீ நல்லா இருப்ப, உன் குடும்பமும் நல்லா இருக்கும், உன் பிள்ளைங்க நல்லா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசமாக போட்டு சொல்லாமல் எப்படி சொல்கிறாங்க?
பஞ்ச புகழ்ச்சி அணியில் சொல்லப்பட்டு தேவனை ஆசீர்வதித்து. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, நான் 25 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஊழியர் கூட்டத்தில் இது சொல்லும்போது எல்லாம் மண்டையை போட்டு ஐயோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணாக தானே இருந்திருக்குது, நம்ம தானே அதை ரொம்ப மோசப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு நல்ல இன்டென்ஷனில் சொன்னது தான். இவ்வளோ கஷ்டத்தில் இப்போ ஒருத்தன் கேன்சரில் ரொம்ப கஷ்டப்படுறான்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க, பிழைக்காது சீக்கிரமாக இறந்துட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும்லாம் நினைப்பாங்க. ஒரு நல்ல எண்ணம் தான். ஓகே. அப்புறம் ஹீப்ரூவில் உள்ள ஒரு பெரிய விஷயம் சங்கீதம் 23:6. சங்கீதம் 23:6. நீங்கள் எங்கே போய் எதை போதித்தாலும் ப்ரூஃப் பண்ணணும். எப்படி? சும்மா சொல்லிட்டு போகக்கூடாது. நேற்றுக்கு ஒருத்தர் பார்த்து அவர் என்கிட்ட சொன்னார், முதலாம் உயிர்த்தெழுதல் அப்படின்னு இல்லையாமே, மூல பாஷையில் முதலாம்ங்கிற வார்த்தை இல்லையாமே, உயிர்த்தெழுதல் மட்டும்தானே இருக்கான், அப்படி போதிச்சாங்க நான் கேட்டேன் அப்படின்னாரு. நான் உடனே கிரீக்கில் போய் ஃபஸ்ட்டு ரிசரக்ஷன் இருக்கிறத கிரீக்கில் காண்பிச்சு கொடுத்தவரும் அப்படியே இருக்கார். எதையாவது ரீல் விடக்கூடாது, எது சொல்கிறோமோ அதை ப்ரூஃப் பண்ணணும். இது ஒரு அருமையான பொக்கிஷம். இப்போ எடுங்க சங்கீதம் 23:6 வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். போதும் 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 போதும். 23:6 குட்னஸ். தோ, சத்தமாக சொல்லுங்க. தோ, TOWB, தோ. தோன்னா குட்னஸ்ன்னு அர்த்தம். சரி, குட்னஸ்னா நன்மைன்னு அர்த்தம். நன்மைன்னா என்னன்னு சொல்லுங்க. நன்மை. சங்கீதம் 23 சங்கீதம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாசித்தோம், நன்மையும் நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை பின்தொடரும். நன்மைன்னா என்னது? நன்மை என்னன்னே தெரியாது, நன்மை. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த தோவுங்கிற இந்த ஒரே ஒரு வார்த்தைக்கு 46 அர்த்தம் இருக்குது. அதில் செல்வம், அழகு, சுகம், பலன், ஆரோக்கியம், பிள்ளைகள். ஒரு மனுஷனுக்கு, அதாவது நம்ம தமிழில் மணமக்களை வாழ்த்தும் போது என்ன சொல்லுவாங்க, 16 பெற்று. அந்த 16 என்னன்னு யாருக்கா தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, நம்ம முற்பிதாக்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மகன், உங்களுக்கு வந்து 4, எனக்கு 4 மகன், ஒரு மகா. மூத்தொன்று கல்யாணம்னு வச்சுக்கோங்க. ஜோதம், பெட்ஸ், ஜபா அப்படின்னு போட்டு எல்லாம் பண்ணுவோம். அந்த காலத்தில் தமிழ்நாட்டில் எங்கள் திருவளர்ச்செல்வன் ஜோதமுக்கும் திருவளர்ச்செல்வி ஜபாவுக்கும் திருமணம் போடுவாங்க. திருவளர்ச்செல்வன்னா என்ன அர்த்தம்? வளர்ந்துட்டே இருப்பான். தமிழ் இலக்கணம் அப்படி இல்லை. அதான் நாம் நம்ம பாஷையை தெரியாமல் இருக்கோம். திருவளர்ச்செல்வன் என்ன அர்த்தம்னா, திருவளர்ச்செல்வன் ஒரு பையனுக்கு போட்டாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, இன்னும் அந்த வீட்டில் பசங்க இருக்கான்னு அர்த்தம், பையன் இருக்கான்னு அர்த்தம். என் 4வது மகன் கல்யாணம் பண்ண போகிறேன் அடுத்த வருஷத்தில். அவனுக்கு நான் என்ன போடுவேன்னா, திருநிறைச்செல்வன். அவனோட முடிஞ்சிட்டு இனி பையனை கேட்டு வராதிங்க அப்படின்னு. திருவளர்ச்செல்வின்னு போட்டால் என்ன அர்த்தம், இன்னும் பொண்ணு. அவன் காடை பார்த்தோன்னு அங்கே பொண்ணு இருக்காமே, நம்ம பையனுக்கு பார்க்கலாமே அப்படிமா. திருநிறைச்செல்வி அவளோட முடிஞ்சாச்சுப்பா, இனி உனக்கு பொண்ணு கிடையாது. எவ்வளவு அருமையான ஒரு பாஷை தெரியுமா, பயங்கரமான பாஷை. இதே மாதிரி தான் தோ. தாவி சொல்கிறார், அவருக்கு இந்த 46 தெரியும். நான் இந்த தோவுங்கிற வார்த்தை எடுத்து பாம்பேயில் ஒரு பிரசங்கம் பண்ணேன். ஒரே முறை தான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சி, ஒரே ஒரு முறை தான் பண்ணேன். உலக சரித்திரத்தில் யாரும் அது பண்ணது கிடையாது. அதில் இருந்த ஒரு ஆஃப்ரிக்கன் லேடி அது ஆஃப்ரிக்காவில் கொண்டு போய் ஃபேமஸ் ஆகிட்டாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்ரேலில் போனவங்க அங்கே போய் அவன் மண்டையை போட்டுக்கிறான், யூதன்லாம். யார் பாதி சொல்லியிருந்தது எங்களுக்கே தெரியாது அப்படின்னு. நமக்கு எப்படி 16ன்னா என்ன தெரியாதோ அதுபோல் அந்த இளவெடுப்பார்களுக்கு 16ன்னா என்னன்னு தெரியாது. அவர்களுக்கு இப்போ இதுக்காக நேரம் ஏதாவது ஒரு பொம்மநாட்டி பின்னால் சுற்றிட்டு திட்டுவானுங்க.
இதுக்கா நேரம் அப்படி. இதில் 46 அர்த்தம் இருக்குது. இந்த தோவுங்கிற வேர்டு பைபிளில் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் குட்னஸ்ன்னு மட்டும் மொழிபெயர்க்கல. சில இடத்துல பியூட்டி, சில இடத்துல ப்ராஸ்பரிட்டி, சில இடத்துல ரிச்சஸ், சில இடத்துல க்ளோரி, சில இடத்துல சில்ட்ரன், இப்படி பண்ணியிருக்கிற அவ்வளோத்தையும் மொத்தமாக நீங்கள் எடுத்து படித்தாதான் தெரியும் தோவுனா என்ன. நீங்கள் ஒரு பொக்கிஷமே எடுத்து கொடுப்பீங்க. அன்றைக்கி நான் 46 வசனங்களிலிருந்து 46 அர்த்தங்களை எடுத்து கொடுத்து, அப்படா லைஃப்பில் ஒன்ஸ் தான் எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சி. ஒன்ஸ் அதை பண்ணேன், ஹிட்டு. 46 செல்வம் என்னன்னு கேட்குறீங்க? 46,000 ரூபா கொடுங்க. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பார்ப்போம். இப்போ டாபிக் அங்கே போயிடும். ஓகேயா? இப்படி ஒரு பெரிய பொக்கிஷத்தை யாவே எலோஹிம் நம்ம கையில் தந்திருக்கிறார். ஸோ உங்களுக்கு ஒரு ஆப்பு தந்திருக்கேன், என்னோடய பைபிள் தந்திருக்கேன். இனி உனக்கு என்னென்ன வேணுமோ நான் தந்துட்டு போகிறேன். ஆனால் அதுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கக்கூடாது. நான் யாருக்கா பைபிள் கொடுத்தா என்ன எழுதி கொடுப்பேன்னா, டு நாட் கிவ் ரெஸ்ட் டு திஸ் புக். இந்த புக்கு என்ன கொடுக்காதீங்க. என் பைபிளுக்கு நான் ரெஸ்ட்டு கொடுக்கவே இல்லை. புதுசாக பைபிள் பார்த்தோன்னு வாங்கிடுவேன். ஒரு டாபிக் படிக்கிறது பழைய பைபிளை பங்கு போட்டு புதிய பைபிள் வாங்கி படிப்பேன். இது புதிய பைபிள், இது எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியாது, எவனுக்கு கொடுக்கணும்னு தெரியாது. புதுசாக வாங்கி ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாம் புதுசாக எடுக்கிறீங்க இல்லையா? அந்த பழைய கர்ப்பிணிக வயர் மாதிரி இருக்கிற அந்த பைபிளை தானே அந்த வீட்டில் இருக்குது. அதுக்குள்ளே பாஸ்போர்ட் முதல் பாஸ்புக் வரைக்கும் அத்தனை ஒரு ரேஷன் கார்டு வரைக்கும் இருக்கும். அதனால் அது தூர போடவும் கூடாது. ஐயோ பைபிளை தூர போடக்கூடாது. புதுசு வாங்கணுன்னா யாராவது ஃப்ரீயாக தருவாங்களா? அதுக்கு ரெடியாக இருப்பாங்க. தமிழ் மக்கள் ஃப்ரீயாக வாங்குறது இல்லை, நம்ம கவர்மெண்ட்டும் அப்படி தான், நம்ம மக்களும் அப்படி தான். ஓகேயா? இப்போ உங்களுக்கு இந்த டேஸ்டெல்லாம் அப்படி லேசாக கொடுத்துருக்குறேன். எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய பாஞ்சு கிண்டி விடுவதற்காக. இனி நீங்கள் பைபிளை குறைக்கண்ணாக தான் பார்ப்பீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், குறைக்கண்ணு. குறைக்கண்ணுன்னா விசுவாசத்தோடு படிக்க மாட்டீங்க. எப்படி படிப்பீங்க? சரி தானே? செக் பண்ணுப்பா, அந்த அந்த வசத்தை செக் பண்ணுப்பா. செக் பண்ணும் போதெல்லாம் நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க. நீங்கள் செக் பண்ண போயிட்டு அன்றைக்கி நாள் முழுசும் இருப்பீங்க. என் காலையில் என் ஒய்ஃப் வந்து டிஃபன் வச்சுட்டு போவா, மத்தியானம் வரும்போது அது அங்கேயே இருக்கும். என்ன மனுஷன், உலகத்தில் எத்தனையோ பாசமாக நம்ம பார்த்துருக்கோம். இப்படி எவனாவது உண்டா? இது இந்த காஞ்சி உணங்கி போயிருக்குது. சரி, அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்து ரீப்ளேஸ் பண்ணு, லஞ்சு கொண்டு போய் 4 மணி ஆகும்போது லஞ்சு அங்கே இருக்கும். அறுப்பு கேட்டே சாப்பிட்ருக்கு. ஆனால் இந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா? சீட்டு விளையாடுற மாதிரி. சீட்டு விளையாடுறோன்னு பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பா செத்துட்டாடா, இப்போ வந்துடுறேன். இது அம்மாவும் செத்துட்டாங்கடா, இன்னும் வந்துடுறேன் 5 நிமிஷத்தில், விட்டுட்டு போக மாட்டான். அதே மாதிரி எபிரேத்துக்குள்ளே ஒருத்தன் போனவன் வெளியே வரவே மாட்டான். அமேசான் கார்டு மாதிரி உள்ளே போய் எல்லா விதமான விதமாக அனுபவிக்கிறதுல நான் பைபிளை 10,000 மணிக்கூர் படிக்க காரணமே இந்த எபிரேயத்தில் இருக்கட்டு. திடீர்னு துறப்பு ஒன்று மாட்டிக்குவேங்கிட்டு அப்புறம் பைபிள் முழுசும் அது எங்கே இருக்குன்னு பார்ப்பேன். அதிலே ஒரு நாளைக்கு போய்டும், சிலர் ஒரு வாரம் போய்டும். ஒரு வாரம் ஃபுல்லாக போட்டு, முன்னாடியெல்லாம் இந்த லேப்டாப் கிடையாது இல்லையா, A4 சைஸ் பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன், எழுதிடுவேன். மொத்த வசனம் கண்காணிச்சு பார்த்து 40 பேஜ் எழுதியிருக்கேன், ஃப்ரண்ட்டும் பேக்கும். ஒரு டாபிக் கிருபைன்னா, இந்த உலகத்திலே பாருங்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுறது யார் தெரியுமா? கிருபைன்னு ஒரு 350 வசனம் இருக்கும். இதை யாரும் எடுத்து படிக்க மாட்டாங்க. அங்கே ஒரு கிருபை எடுத்தான், இங்கே ஒரு கிருபை எடுத்தான், வால் எடுத்தான் இன்றைக்கி பிரசங்கம், அப்புறம் தலை இன்னொரு நாள் பிரசங்கம், கண்டை இன்னொரு நாள் பிரசங்கம். என்ன மீனே கண்டுபிடிக்க முடியாது. 350 வசனத்தை எடுக்கணும் ஒரே நேரத்தில், ஒழுங்குபடுத்தணும். இப்போல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். 350 வசனத்தையும் பெண்ணு பேப்பரோடு உட்காந்து அண்டர்லைன் பண்ணி எது கிருபை எது கிருபை இல்லை, எவன் கிருபை இழந்தா, எவனுக்கு கிருபை கிடச்சி, ஏன் கிடச்சி, தேவன் அவனுக்கு ஏன் கிருபை கொடுத்தா, இவனுக்கு ஏன் கிருபை கொடுக்கல, இவ்வளோத்தையும் படித்து ஷார்ட் போட்டு சிஸ்டமேட்டிக் ஆக்கிட்டு கிருபையை பற்றி நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணீங்கன்னா பாக்கெட்டை மட்டும் இல்லை, இருதயத்தையே பிளந்து உங்களுக்கு கொடுத்துடுவான். அதுதான் ஆஃப் பேக்ட் ட்ரூத். இல்லை என்னது, அரைவேக்கட்டு பிரசங்கம் இல்லை, முழு பிரசங்கம். சும்மா ஸ்கெலிட்டனை போட்டு போகக்கூடாது, ஃபுல்லாக கொடுக்கணும். அவனுக்கு என்ன அப்படின்னு கொடுக்கணும். ஓகேயா? இப்போ இனி நமக்கு நாளைக்கு 2 கிளாஸ் இருக்குது. உங்களை ஹீப்ரு எழுதவும் வாசிக்கவும் வச்சிருக்கணும்னு வேறு சொல்லியிருக்கேன். அந்த வேலையை நான் என்ன செய்யணும், மூடிக்கணும். ஓகேயா? சரி.
செராக்ஸ் போட்டு கொண்டு வந்திருக்கேன். ஆல்ஃபாபெட் ஷேர் பண்ணுங்கள். எபிரேய பாஷைக்கு 22 எழுத்துக்கள் உண்டு. எத்தனை எழுத்து? சத்தமாக சொல்லுங்கள். அது கூட ஒரு புள்ளி சேர்ந்து 23 ஆகும். வேணாம், எழுத்துக்கள் 22 எழுத்துக்கள் மட்டுமே. தமிழுக்கு எத்தனை எழுத்துக்கள்? 300, 200, அதே தெரியல. பாஷ சொன்ன மாதிரி தான், தமிழே எத்தனை எழுத்துன்னு தெரியல. எபிரேய பாஷை 247. சரி, நீங்கள் சொன்னதே நான் சொல்கிறேன். வீடியோவில் பஞ்சிட்ருக்கு. நான் சொன்னதில்லை, இவங்க 247 சொன்னாங்க, அதை நான் சொல்கிறேன். சரி, இங்கிலீஷுக்கு எவ்வளவு? 26. ஓகேயா? ஹீப்ரூக்கு எவ்வளவு? 22. ஓகேயா? அப்போ தமிழ் படித்ததை விட இங்கிலீஷ் படித்ததை விட ஒழுங்காக சொல்லித்தந்தால் எபிரேய பாஷையை ஈஸியாக படிக்கலாம். எவ்வளவு? மொத்தமே 22 எழுத்துக்கள். ரெண்டாவது, சின்ன எழுத்து பெரிய எழுத்து கிடையாது, ஸ்மால் லெட்ரு கேபிட்டல் லெட்ரு கிடையாது, எல்லாமே கேபிட்டல் லெட்ரு மட்டும்தான். ஓகே, வவல்ஸ் கிடையாது. முன்னாடி மசோரிட்ஸ் வவல்ஸ் என்ன செய்தாங்க பண்ணாங்க. நம்ம வவல்ஸ் ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல எழுத்துக்குள்ளாடி என்ன செய்துருவோம், போயிடுவோம். இப்போ இந்த 22 லெட்டரையும் மனப்பாடம் பண்ணும். 4 லெட்டராக உள்ளே தள்ள போகிறோம். 4 உள்ளே போக்கிறப்போம். ரெடியா? எத்தனை பேர் ரெடி? இன்றைக்கி 5 மணிக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சிட்டோம்னா நாளைக்கு காலையில் உங்களை வாசிக்க வச்சுடுவேன். இல்லை, நான் சொல்லித்தர வேணாம், அங்கே போடுவேன், நீங்களே வாசிடுவீங்க. கவனிங்க, என்னோட சேர்ந்து சொல்லணும். ஓகே, முதல்ல நான் சொல்கிறேன், கேட்டுங்க. எபிரேய பாஷையினுடைய 99% எங்கே இருக்குது அப்படின்னா ஆல்ஃபாபெட்ஸ். இந்த ஆல்ஃபாபெட்ஸ் ஆர் த கேட்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ், டோர் ஆஃப் த லாங்குவேஜ். இதுக்குள்ளே ஒருத்தன் போயிட்டான், 22 லெட்டரையும் சொன்ன உடனே நினைவில் வருது, பேரும் வருது அப்படின்னா அவன் எபிரேய பாஷையை படித்தாச்சுன்னு அர்த்தம். பாக்கி இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு இது சோறு, அதெல்லாம் என்னது? சட்னி, கிச்சடி, பச்சடி, அதெல்லாம் இதுதான் சோறு. இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளாடி நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உங்கள் மண்டைக்குள்ளே இதை திணிச்சிடுவேன். ஓகேயா? நாளைக்கு சாயங்காலம் கடைசி கிளாஸில் அக்கவேர் அனைவராக போட்டே இருப்பேன், நீங்கள் வாசிட்டே இருப்பீங்க. ஓகே, தமிழை ஒழுங்காக வாசிக்க தெரியாதவங்களே ஹீப்ரு வாசிக்க வச்சுருக்கு. ஆலஃப், பெத், கிமல், டாலத், ஹே, வாவ், ஜாயன், கெத். கெத்துனா CHETH. ஓகே, கெத், டெத், சொல்லுங்கள், டெத், யோத், கஃப், லாமட், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேட், ஊஃப், ரெஷ், ஷின், தாவ். இவ்வளோதான். இப்போ சொல்லுங்கள், ஆலஃப், பெத், கிமல், டாலத், ஹே, வாவ், ஜாயன், கெத், டெத், யோத், கஃப், லாமட், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேட், ஊஃப், ரெஷ், ஷின், தாவ். திரும்ப சொல்லுங்க, அலஃப், கெத், 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 கெமிஸ்ட்ரி, கெத் ஃபார் கெமிஸ்ட்ரி, CH. சொல்லுங்க, கெத், டெத், யோத், கஃப், லாமட், மீம், நூன், சாமிக், ஐன், பே, சேட், ஊஃப், ரெஷ், ஷின், தாவ். உங்கள் பேப்பரை பார்த்து சொல்லுங்கள். அது ஒரு கெத்துன்னு தானே போட்டிருக்கேன், அதில் CH TH தானே போட்டிருக்கேன்.
அதான் சிஹெச்இடிஹெச் தானே போட்டிருக்கேன். கெத், செத் இல்லை, கெமிஸ்ட்ரி கெத், கேஇடிஹெச் கெத். ஓகே, ரைட். கெத் நன்னில் நூன். ஜைன், ஜைன் ஃபார் ஜயன், ஜயன் சொல்லுவோம் இல்லையா, அதில் தான் தொடங்கு ஜயன். ஓகே, இது மெம் இல்லை, மீம், மீம் நூன். ஓகே, ஐன் பே, சட் சடிக், சடிக் செட், ஊஃப் ரேஷ் ஷின் தாவ். ப்ரொனவுன்சியேஷன் நான் ஒரு முறை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. அதே மாதிரி சொல்லணும், மாற்றக்கூடாது. நாளைக்கு நீங்கள் எங்கேயாவது போய் ஆலஃபுக்கு ஆலிஃப் மீங்க, அது அரபிக்கில் முதல் லெட்ரு. அலஃப், பெத், கிமல், ஜிமல் இல்லை கிமல். அதான் நான் சொல்கிறத கரெக்டாக கவனிச்சிங்க. நீங்கள் எங்கேயா போய் ஜிமல்னு சொல்லிக்கிட்டு மாட்டிக்கிட்டு வாழ் ஜோனத்தான் இப்படி கொடுத்து சொல்லியிருந்தார். என் பேரை கெடுத்துறாதீங்க சார், சத்தமாக சொல்ல. ஆலஃப், பெத், கிமல், ஜாலத், ஹே இருக்குல்ல, ஹே, வாவ், வாவ், ஜயன், கெத், டெத், யோத், காஃப், லாமிட், மீம், நூன், ஷாமிக், ஐன், பே, ஷேட், ஊஃப், கூஃப்னு சொல்லக்கூடாது, ஊஃப், ரெஷ், ஷின், தாவ். இப்போ முதல் 5 எழுத்தையும் மனப்பாடம் பண்ண போகிறோம். ஓகேயா, ரெடியா? ஆலஃப், பெத், கிமல், டாலத், ஹே. சொல்லுங்க. ஆலஃப், பெத், கிமல், டாலத், ஹே. சொல்லுங்க. பெத், கிமல், டாலத், ஹே. சொல்லுங்க. அதாவது ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லாங்குவேஜ். யாரு? ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லாங்குவேஜ். ஏதாவது ஒரு லாங்குவேஜை படிக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா நான் உடனே படிச்சுடுவேன். அந்த லாங்குவேஜில் ஒரு பைபிளை வாங்கிடுவேன், படிச்சுடுவேன். உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார். அவர் இந்த பாஷையை, இது அவருடைய பாஷை, ஈஸியாக உள்ளே கொண்டு போயிடுவார். ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா போதும், உள்ளே வந்துடும். ஓகே. அலஃப், பெத், கிமல், டாலத், ஹே. சொல்லுங்கள். இப்போ இங்கேயும் பார்க்காம அங்கேயும் பார்க்காம கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள். சூப்பர், அட்வான்ஸ்டாக போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு கைத்தட்டு தட்டி. திரும்ப சொல்லுங்கள். வாவ், ஜைன், கெத், டெத், யோத். 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 பார்த்தே சொல்லுங்கள். வாவ், ஜைன், கெத், டெத், யோத். வாவ், ஜைன், கெத், டெத், யோத். இப்போ 10 சேர்த்து சொல்லுவோமா? அலஃப், பெத், கிமல், டாலத், ஹே, வாவ், ஜைன், கெத், டெத், யோத். சூப்பர். எண்ணி சொல்லணும். 10, 5 5 10. சொல்லுங்கள். அலஃப், பெத், கிமல், டாலத், ஹே, வாவ், ஜைன், கெத், டெத், யோத். திரும்ப சொல்லுங்கள்.
இந்த 10ல் அப்படி நிற்போம். அடுத்து போகணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திணறி விடுவீங்க. 10ல் நிற்போம். திரும்ப சொல்லுங்கள். டேத் யோத் யோத். ஓகே, கண்ணை மூடி சொல்லுங்கள். அலஃப் பெத் கிமல் தால் ஹே வாவ் ஜாய் கேத் டேத் யோத். சரி, இன்னொரு முறை சொல்லுங்கள். அலஃப் பெத் கிமல் தால் ஹே வாவ் ஜாய் கேத் டேத் யோத். 10 படிச்சாச்சு. இந்த 10ல் எக்ஸசைஸ் போட்டால் சொல்லித் தெரியும். இப்போ பாருங்கள், அலஃப் இஸ் ஃபார் ஏ. என்னது? ஏ சைலண்ட். ஏ சொல்லுங்கள். ஏ நம்ம எப்படி சொல்லுவோம்? ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்கிற மாதிரி ஏ ஃபார் அலஃப். பி ஃபார் பெத்து. இதில் புள்ளி இல்லைன்னா இது வி, இதில் புள்ளி வச்சா பி. ஒரு புள்ளி புள்ளி டாட், அது நாம் வவலில் படிப்போம். ஓகேயா? பெத் ஃபார் பாய், பி பெஷிபா. அப்புறம் பியில் சொல்லுங்கள் 5 பேர். பெத்லஹேம். இப்போ பாருங்கள், பெத்சாயிதா. பெத்தேல், பெஞ்சமின், பென்யாமின், பென்சன், யாமின் ரைட் ஹேண்டு, ஜாமின் லெஃப்ட் ஹேண்டு, சன் ஆஃப் ரைட் ஹேண்ட், பென்யாமின். அது இங்கிலீஷில் பெஞ்சமின் சொன்னால் அதுக்கு அர்த்தம் போயிட்டு. யெஷுவான்னா ரட்சிக்கிறோன்னு அர்த்தம், ஜீசஸ்னா ஒரு அர்த்தமும் கிடையாது. பழைய ஏற்பாடு முழுசும் ரட்சிப்பு, ரட்சகர், ரட்சித்தார், ரட்சிப்பார் எல்லாம் யெஷுவா, இயேசுன்னே இருக்குது. ஜீசஸ்ன்னு சொன்னால் அதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. யெஷுவான்னா அர்த்தம் இருக்குது. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க யெஷுவா அப்படின்னா இயேசு ரட்சிக்கிறார், தேவன் ரட்சிக்கிறார்னு அர்த்தம். ஆகினால தான் நம்ம அந்த மூல பாஷைக்கு நிறைய கடந்து போகிறோம். அதில் ஜீவன் இருக்குது, அர்த்தம் இருக்குது, டெலிவரன்ஸ் இருக்குது. ஓகே, ஜி ஃபார் கிமல், ஜி ஃபார் காட். காட் ஜியில் தொடங்கி கொஞ்சம் சொல்லுங்க. காட், கேப்ரியல், கிதியோன், கெத்செமனே, கோலியாத், இதெல்லாம் கிமல் வரும். கிமல் ஜி. டி ஃபார் டாலத், டேவிட், தாவீது, தானியல் வேற, டான் வேற, டேவிட், தெபோரா. சொல்லுங்க, சிலர் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறீங்க. டேனி, டேனியல், டேனி. இந்த டி எல்லாம் டேலத்தில் வரும். ஹே, ஹே, ஹெச் ஃபார் ஹே. ஆனால் ஹே ஹெச்சில் இதில் வந்து ஹடஷா, ஹடஷா, ஹத்சால், இப்படி உள்ள நிறைய